Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி சாப்டர் 1 செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்டில் டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கொஷின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பயாலஜி புக்கில் வந்து பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 44 புக் பேக் கொஷின் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னால் என்னென்னு எழுதிருங்க. இதுக்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்ன எடுத்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹேப்ளாய்ட் மைக்ரோஸ்போர் ஃப்ரம் டிப்ளாய்ட் டு என்ன மாறும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்னு சொல்கிறோம். எது மூலமாக நடக்குதுன்னா மியாசிஸ்ங்கிற ஒரு செல் டிவிஷன் மூலமாக நடக்குது. ஸோ இந்த டெஃபினேஷனை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 2 மார்க்கில் கேட்கலாம். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், வாட் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்? ஃபார்மேஷன் ஆஃப் ஹேப்ளாய்ட் என் மைக்ரோஸ்போர் ஃப்ரம் டிப்ளாய்ட் என் மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக மாறுது. எது மூலம்னா மியாசிஸ். இப்போ இதோட ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்டெப் எழுதினாலே போதும், உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. டெஃபினிஷனுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்டெப்புக்கு வந்து 4 மார்க் கொடுத்துருவாங்க. 4 பாயிண்ட் நீட்டாக வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டெப் மாதிரியே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ மேபி அண்டர்க்ரோ த மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்குது. ஸோ ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் என்ன நடக்குது? பிரைமரி ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ மேபி அண்டர்கோ தான் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்குது. மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும்போது மதர் செல் வந்து டிவிஷன் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா மியாட்டிக்லேயே வந்து டிவிஷன் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4n ஆப்ளாய்ட் மைக்ரோஸ்போர் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆகும். அப்புறம் 4 ஆப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ஆர் கால்டு. இதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஸ்போர். ஸோ 4னா என்ன எடுத்தோம்னா டெட்ரா, சரிங்களா? அதெல்லாம் மைக்ரோஸ்போர் வந்து பார்த்தோன்னா 4 வடிவில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அப்போ த மைக்ரோஸ்போர் ஃப்ரீ ஆந்தர் ஆகும்போது நமக்கு டெவலப் இன்ட்டு போலன் கிரைன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆகும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் வந்து ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதை தவிர்த்து அந்த 4 பக்கமும் உருவாது பார்த்தீங்களா, இந்த மெச்சூர் ஆந்தர் டயக்ராம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறுத்தினாலே போதும், 5 மார்க் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. மார்க் எங்கேயும் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி சாப்டர் 1 ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் புக் பேக் 44 கொஷின் இது. ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1 செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் 1ல் புக் பேக் 5 மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது 5 மார்க் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸும் ஓவில் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின்லாம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.